ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। நாரத பக்தி சூத்ராணி. இதில் நாம் 3வது அத்தியாயத்தில் இருக்கோம். 3வது அத்தியாயங்கிறது பக்தி, அத்வைத பக்திக்கு உண்டான சாதனம், மீன்ஸ். அத்வைத பக்தி என்பது அத்வைத ஞானம். அந்த அத்வைத ஞானம் என்றால் இங்கிருப்பதனைத்தும் இரண்டற்ற ஒன்றான ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்ல அப்படிங்கிற ஞானம்தான் அத்வைத பக்தி. இதனோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். அத்வைத பக்தி தான் அல்டிமேட் பக்தி. அதற்குத்தான் அதனுடைய பக்தியினுடைய அல்டிமேட்ங்கிறது அதுதான். அதை அடைவதற்கு எங்கிருந்த ஆரம்பிக்கலாம்? இன்ஃபார்மல் பக்தி, முறையில்லாமல், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட முறையில்லாமல் நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி வழிபடுதல் இன்ஃபார்மல் பக்தி. பட் இட் இஸ் நாட் கம்பல்சரி. இன்ஃபார்மல் துவைத பக்தி, நான் வேறு இறைவன் வேறுங்கிற துவைதம், பட் நமக்கு எப்படி தோணுதோ அப்படி வழிபட்டு கொண்டிருப்பது என்பது இன்ஃபார்மல் பக்தி. பட் இட் இஸ் நாட் கம்பல்சரி, பட் இட் இஸ் நாட் ராங் ஆல்சோ. ஆனால் அதிலிருந்து எங்க வரணும்னு இறைவன் எதிர்பார்க்கிறார் நம்மை. ஃபார்மல் பக்தி துவைத பக்தி தான். ஃபார்மல் துவைத பக்தி. ஃபார்மல் துவைத பக்திங்கிறது சாஸ்திரத்தில் ஒரு தேவதையை எப்படி வழிபட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கோ அதுல முறைப்படி பூஜை, புனஸ்காரம், சாண்டிங் எல்லாமே பண்றது ஃபார்மல் துவைத பக்தி. இது அடுத்த ஸ்டெப். இதுதான் சாதனம். எதுக்கு? அத்வைத பக்திக்கு வர்றதுக்கு துவைத பக்திங்கிறது சாதனம், மீன்ஸ் அது இட் இஸ் நாட் அன் எண்ட். அப்புறம் அதுக்கப்புறம் கர்மயோகம், இந்த மாதிரி உபாசனா, அதுக்கப்புறம் ஸ்ரவணம், அப்புறம் மனனம், அப்புறம் நிதித்தியாசனம், அதன் மூலியமாக அடையப்படுவதுதான் அத்வைத பக்தி, அத்வைத ஞானம். இதற்கு உண்டான சாதனம் என்னன்னு சொல்றார். இந்த அத்வைத பக்திக்கு ஒரு மனிதன் வர வேண்டும், கண்டிப்பா வரணும். அததான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதற்கு என்ன சாதனம் அப்படிங்கறத அவர் சாதனானி அப்படின்னு போட்டு இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? பெரியவர் காயந்தி தஸ்யாக சாதனானி காயந்தி ஆச்சாரியாக. ஆச்சாரியர்கள் எதை கூறுகிறார்களோ அதன் பிரகாரம் ஆச்சரதி இது ஆச்சாரிய. தான் எதை கற்றதை தான் கற்றுக்கொண்ட விதத்தில் வாழ்ந்து காமிக்கிறவங்களுக்கு பேர் தான் ஆச்சாரியர். குருங்கிறவர் ஞானத்தை கொடுப்பவர். பட் தேர் இஸ் a difference between குரு அண்ட் ஆச்சாரியக. ஆச்சரதி இது ஆச்சாரியக. தான் எதை கற்றுக்கொண்டாரோ அதன் பிரகாரம் வாழ்பவருக்கு தான் ஆச்சாரியன் பேர். அவருக்கு சொல்ற காயந்தின்னு இந்த இடத்துல பாடுதல்ங்கிற மீனிங் எடுத்துக்கூடாது. அவர்கள் எது சரி தவறுன்னு சொல்றாங்களோ அதெல்லாமே நமக்கு என்னது? சாதனம். அப்படி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது விஷய தியாகம், வைராகியத்தை பெறணும். விஷயங்களை அபரிக்கிரக, தேவையற்ற பொருள்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுதல், உறவுகளாகட்டும் அனுபவங்களாகட்டும் தியாகம் பண்ணக்கூடிய வைராகியத்தை பத்தி பேசினார். அப்புறம் சங்கம். சங்கம் மீன்ஸ் நம் உடலோடு மனதோடு இருக்கிற சங்கம், நான் மனம். இதெல்லாம் போன கிளாஸ் நிறைய, நேத்த கிளாஸ் கூட பார்த்தேன். நான் மனம் என்கிற ஒரு சம்பந்தம், சங்கத்தியாகம். அந்த மமக்காரம் வந்தோன்னா அதுல இருந்து அந்த அகங்காரம் தான் நான் மனம் எடுத்துக்கிறது அகங்காரம். அது ஒரு சங்கம், ஒரு குழுமம் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கோம். ஒரு சம்பந்தத்தை நான் மனதுடன் ஏற்படுத்தி கொண்டு விட்டேன். அதுல இருந்து கான்சிக்வன்ஸ் என்ன வருது? மமக்காரம். இது என்னுடையது, இது என்னுடையதுங்கிறது மமக்காரம். சோ இந்த சங்கத்தை என்ன பண்ணணும்? தியாகம். இது சாதனம் ஃபார் அத்வைத பக்தி. அடுத்து என்ன சொன்னாரு? அவ்யாவிருத்த, ரெகுலர். என்ன பண்ணணும்? பிராக்டிசிங், டிவோஷனல், என்ன சொல்லலாம், எக்ஸசைசஸ். ஃபார்மல், இறைவன் ஃபார்மல், முறைப்படி பக்தியை வெளிப்படுத்துவதற்கு. எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ், அஃபெக்ஷன், கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் தேவதா ஈஸ்வரா இஸ் கம்பல்சரி. நாட் ஃபார் ஈஸ்வரா சேக், இட் இஸ் ஃபார் மை சேக். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
ஒரு பக்தி வெளிப்படுத்துறோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் பக்தி இஸ் நாட் ஃபார் பகவான் sake, it is for my sake, for my mental maturity. I am praying, I am chanting னு தெரியும், நாட் ஃபார் பகவான் சேக். அந்த மாதிரி ரெகுலர் என்ன பண்ணும், அவ்வியாவிருத்த சுபி வாழ்க்கையில ரெகுலர்னா முடிந்த அளவு எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ இதுக்கு உண்டான காலத்தை நாம கொடுக்கணும். எதுக்கு? டிவோஷனல் எக்ஸசைஸ், நீங்க எது வேணா எடுத்துக்கலாம், அதெல்லாம் பண்ணணும். அடுத்தது லோகோ அபி பகவத் குண ஸ்ரவண கீர்த்தனாத்து, உலக மக்களிடம் எப்படி நாம அதாவது இப்ப நம்ம இந்த இடத்த நம்ம போன கிளாஸ் இந்த இடத்த நிறுத்தணும். உலக மக்களிடம் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மனதை எப்படி வச்சுக்கிட்டு பண்ணணும், இது வந்துங்க பை பிராக்டிஸ் தான் கொண்டு வரணும். எடுத்தோன்ன ஞானம் வந்தோன்ன ஞானத்தை பெறுவதற்கு இப்ப சொல்லிட்டு இருக்கிற சாதனம் புரிஞ்சுக்கலாம். ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் எதுவுமே சாதனம் கிடையாது. ஸோ ஞானத்தை பெறுவதற்கு பொது இடங்களில் மற்றவர்களோடு ஒரு பழகிறோம் அப்படின்னா எந்த வெவ்வேறு குணாதிசயங்களோட நம்ம பழகிறோம். ஒரே மாதிரியாங்க எல்லாரும் இருக்காங்க அப்படி கிடையாது. ஒருத்தரும் ஒரு குணத்தை கூட வாழ்றாங்க. அவங்க அதுக்கு தகுந்த இதைத்தான் வெளிப்படுத்துவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இவங்க ஒருத்தர் பேசுறாங்க ஒருத்தர் பண்றாங்க அப்படின்னா இவங்க வேணும்னு பண்றதோ அறிவோட பண்றதோ அல்ல. they are not in the control of themselves. அவங்களுடைய வாசனா, பூர்வ ஜென்மத்து வாசனா decides their character. பிளஸ் இன்னொன்னு என்ன சொன்னோம் போன கிளாஸ்ல, அவங்களுடைய வளர்ந்த விதம், சூழ்நிலை, அவர்கள் பார்த்த உலகத்தில் அவர்கள் எதை கற்றுக்கொண்டார்களோ அதன் பிரகாரம் தான் அவர்கள் பேசுவார்கள். அதன் பிரகாரம் தான் நாம் சொல்றதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த மனதை செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மனம் என்ன ஆயிரும், தெளிவு, குழப்பங்கள் வராது. மனம் எப்படி இருக்கணும், மாசற்றதாக, மற்றவரிடம் குறை கண்டுபிடிக்காத மனம் தான் என்னது, மாசற்ற மனம். ஏன் கண்டுபிடிக்க தேவையில்லை, அவங்களுடைய பேச்சுக்களை அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் குறை கண்டுபிடிக்கிறோம், அவங்களுடைய வார்த்தைகள் அக்செப்ட் பண்ண முடியலனா தான் நம்மளாம் குறை கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். இவங்க இப்படி சில பேர் சொல்றது, கிளாஸுக்கு இவங்களாம் என்ன இப்படி இருக்காங்களே, இதெல்லாம் குறை கண்டுபிடிக்கும் புத்தி. மற்றவங்களோட ஏன் நம்ம குறை கண்டுபிடிக்கிறோம், நாம அவங்ககிட்ட எதை எதிர்பார்த்திருப்போம், இவங்க இப்படி வந்துட்டாங்க அப்படி இப்படி இவங்க இந்த மாதிரி பேசுறாங்க, இவங்க இவ்வளவு படிச்சு இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் ஏன் வருது, குறைகான புத்தி, நான் அக்செப்டன்ஸ். ஏன் நான் அக்செப்டன்ஸ் வரல, அறிவில்லை. என்ன அறிவில்லை, இவங்களுடைய வாசனை பிரகாரம் தான் அவங்க நடந்து கொள்வார்கள், இவங்களுடைய வளர்ப்பில் நான் இருந்திருந்தால் இதை விட மோசமா கூட நடந்துக்கலாம் அப்படிங்கிற அறிவு இல்லாததுனால அவங்களை என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. அக்செப்ட் பண்ண முடியலன்னா அடுத்து என்னதான் பண்ணுவோம், குறை, மர்மரிங். சும்மா சொன்னங்க, மனசுக்குள்ள ஒண்ணு மர்மரிங், வாயை திறந்துட்டாவே அது என்னதுதான், நான் அக்செப்டன்ஸ். ஏன் தெரியுங்களா, அக்செப்ட் பண்ணிருந்தீங்கன்னா திருப்பி அவங்கள பத்தி மத்தவங்கிட்ட பேசணுங்கிற அவசியமே இல்ல. எப்ப நீங்க பேசுறீங்களோ தட் ஷோஸ் யூ ஆர் நான் அக்செப்டன்ஸ். தெரிஞ்சுக்கங்க, ஏன்னா சும்மா நான் அக்செப்ட்லாம் பண்ணிட்டேங்க, சும்மா உங்ககிட்ட சொன்னங்க, இட் இஸ் நாட் ஃபேக்ட். அது நான் அக்செப்டன்ஸ் இருந்தா தான் மர்மரிங்கே வரும். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி மனசு எப்படி இருக்கணும், மாசற்றதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் மனது தெளிவா இருக்கணும். மற்றவங்களோட டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மனம் தெளிவாக, குழப்பங்கள் இல்லாமல். இதுக்கு என்ன வேணும், மனம் தெளிவாகவும் மாசற்றதாகவும் நீங்க ஆக்கணும்னா எங்க வந்தாகணும், வேதாந்தத்துக்குள்ள வந்தாகணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், நம்மளால மற்றவங்களோட முறையாக, அதாவது எப்படி மற்றவங்கிட்ட பேசணும் பழகணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தானா வரும். இது சொல்லி கொடுத்து வருவதில் மனதில் மாசற்றதாக பண்ணிக்கணும். இப்போ அடுத்து நம்ம சூத்திரத்தை என்ன பார்த்தோம், முக்கிய தத்து, முக்கியமானது எது, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னா முக்கியமானது எது, முக்கியமானது எது எனில், இதுக்கெல்லாம் அத்வைத பக்திக்கு வருவதற்கு, அத்வைத ஞானத்துக்கு நீங்க வருவதற்கு முக்கியமானது எது, ஃபர்ஸ்ட் மகத் கிருப்பையா, அடுத்தது பகவத் கிருபாலு. 2 கிருப்பை, கருணை. யாரு ஃபர்ஸ்ட், மகத் கிருப்பையாங்கிறது குரு, மகான்களுடைய கிருப்பை, அந்த ஞானிகளுடைய கிருப்பை ரொம்ப அவசியம். அடுத்தது பகவத் 2 பேத்துடைய கிருப்பைங்கிறது ரொம்ப முக்கியம். அனுகிரகம், ஆசீர்வாதம், 2 பேர்த்தோட ஆசீர்வாதமும் அவசியம். ஃபர்ஸ்ட் குரு அல்லது மகான், அதுக்கு அடுத்தது அந்த சத்சங்கங்கிறது தான். இப்ப என்ன சொல்ல வர்றாரு அவரு, குரு முக்கியம்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு, நீ அத்வைத ஞான பக்திக்கு வரணும்னா
சத்சங்கம் ரொம்ப முக்கியம். சத்சங்கம்னா சத்புருஷானாம் சங்கம். சத் விஷயத்தை, பிரம்ம தத்துவத்தை, சத்துன்னு இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், யாரது? பிரம்ம. பிரம்ம தத்துவத்தை பற்றி அறிந்தவர் சத் புருஷானா, புருஷர்கள், சத் புருஷகா. அந்த புருஷனுடன் ஒரு சத்புருஷானாம் சங்கம், ஒரு குழுமம், கம்யூனிகேஷன் இருக்கணும். அப்படின்னா இந்த வேதாந்த வகுப்புகள். ஏன்னா சத்புருஷர்கிட்ட போய் நீங்க நல்லா இருக்கீங்களா, நாங்க நல்லா இருக்கீங்களா, எனக்கு இன்னைக்கு பர்த்டேங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கங்களேன், அது சத்புருஷானாம் சங்கம். எனக்கு அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு எனக்கு தெரியும். பர்த்டேனா போவேன், ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவேன், ஃப்ரூட்ஸ் பழமெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். தட் இஸ் நாட் சங்கம். சத்புருஷர்களோட சங்கம் இருக்கலாம் உங்களுக்கு, அந்த விதமான சங்கம் இங்கு பேசப்படவில்லை. அவரோடு உட்கார்ந்து படித்தல், அதுதான் என்னது? சத்புருஷானாம் சங்கம் தான். என்னது? மகத் கிருப்பையா அது இருக்கணும். அடுத்தது பகவத் கிருபாலேஷு, கிருபாலாதாத்திர கிருபா, அவருடைய இறைவனுடைய ஈஸ்வனுடைய அனுகிரகம் வேண்டும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? எது இப்ப எது ஆரம்பிச்சிருக்குது? இப்போ 38 இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 வரைக்கும் சத் சங்கத்தினுடைய, சத்புருஷானாம் சங்கம், அந்த ஞானியுடன் ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு தொடர்பு, கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் 38, 39, 40, 41, 42 5 சூத்திரங்கள் எதுக்கு கொடுத்திருக்காரு நாரதர்? சத்புருஷானாம் சங்கம், ஞானிகளோடு நாம் ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு தொடர்பு. தொடர்பு மீன்ஸ் வேதாந்த வகுப்புகளை கவனித்தல் அப்படின்னு அர்த்தம். ஆச்சுங்களா? இப்ப என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் அடுத்த இதுல நான் ஒரு சொன்ன உங்களுக்கு போன கிளாஸ்ல, மற்றவர்களுடைய குழுமம் சங்கம்ங்கிறது எப்படி நம்மளை பாதிக்குங்கிறத பர்த்ருஹரி நீதி சதகத்துல ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நாம யாரோட சேர்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கை அமையும். திரிவித சங்கல்ப, 3 விதமான சங்கல்ப, சங்கல்பன 3 விதமான சங்கம் எடுத்துக்கலாம். திரிவித சங்கம், திரிவித பலன். திரிவித சங்கம், 3 விதமான சங்கம், 3 விதமான பலன். பர்த்ருஹரி யாருன்னு பாத்தீங்கன்னா விக்ரமாதித்யனுடைய ஓன் பிரதர். அவருடைய குகையெல்லாம் கூட இந்த நார்த் இந்தியாவில் இருக்குன்னு சொல்றாங்க பர்த்ருஹரி. இப்போ அவர் என்ன சொல்றாரு? அதாவது ஒரு மந்த புருஷானாம், இப்ப யாரு? சத்புருஷானாம் சங்கம், சத் சங்கம் உன்னை நல்வழிப்படுத்தும். மந்த புருஷானாம் சங்கம், மந்த எது? இறைவனை ஏற்றுக்கொள், இறைவனை பற்றிய அறிவோ, வேதாந்தத்து மேல நம்பிக்கையோ, தர்மத்துல நம்பிக்கையோ, இறைவன் மீது வழிவ நம்பிக்கையோ, அல்லது சாஸ்திரத்தில் எதுவுமே நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் மந்த புருஷர்கள். எதை ஏத்துக்க மாட்டாங்க? அவங்க இறைவனையும் ஏத்துக்க மாட்டாங்க, வேதத்தையும் ஏத்துக்க மாட்டாங்க, தர்மத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க. அது தேவையில்லாத வேலைன்றாங்க. இவங்களோட சேர்றது என்னது? மந்த சங்கம். அது எப்படி? அதனுடைய விளைவு என்ன? இது மந்த சங்கமா? இந்த சங்கத்தினுடைய விளைவு என்ன? உனக்கு என்ன ஏற்படும்? நாசம். இவங்களோட சேர்ந்தோம்னா நமக்கு என்ன? நம்ம வாழ்க்கை உயிரோட இருப்போங்க, ஆனா வாழ்க்கையில் என்ன இருக்காது? முன்னேற்றம் வராது, நாசம். இதுக்கு அவர் சொல்ற உதாரணம் என்ன தெரியுங்களா? அது உதாரணம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்ப சூடான ஒரு தட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் தோசைக்கல் வச்சுக்கலாமே, நல்லா சூடாயிருச்சு. அது மேல நீங்க தண்ணி அந்த தண்ணி மட்டும், தண்ணி போய் சேருது. எங்கெங்க சேரும் போது அது என்னென்ன நிலை அடையுது? ஃபர்ஸ்ட் எங்க போய் சேருது? சூடான ஒரு தட்டு, தோசைக்கல் மேல நீங்க தண்ணி தெளிக்கிறீங்க. தோசை ஊத்துக்கு முன்னாடி பாப்பா கல் ரொம்ப சூடாயிட்டா தெளிக்கிற பாத்தீங்களா? தெளிக்கும் போது அந்த தண்ணி என்ன ஆகுது? பட்டோன்னு என்ன ஆயிரும்? ஆவியாயிரும், நாசம். அதை போல் வரும். சூடான ஒரு தட்டுல தணல் மேல தண்ணி பட்டா அந்த தண்ணி எப்படி ஒரு க்ஷணத்தில் அழிந்து விடுகிறதோ, நாசமாகிறதோ, அதை போல் நாம் நாசம் அடைந்து விடுவோம். யாரு? மந்த சங்கம், அவங்களோட சேரும்போது. அடுத்தது மத்தியம சங்க. அவர்கள் ஓரளவுக்கு தர்மத்தை எல்லாமே கொஞ்சம் மிதம், எப்ப வேணாலும் மாறிக்குவாங்க. நல்லதும்பாங்க, தர்மம் நல்லதும்பாங்க, பக்தி நல்லதும்பாங்க. ஆனா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து அப்பப்ப மாத்தி போயிட்டே இருப்பாங்க. தர்மமா கொஞ்சம் விட்டு கொடுத்து போயலாம், அந்த மாதிரி. எதுலையுமே ஒரு தர்மத்தை உறுதியாக ஃபாலோ பண்ணுகிற நிச்சய புத்தி இல்லாதவர்கள், வளைந்து கொடுத்து தர்மத்துக்கு வளைந்து கொடுத்து போகிறவங்க,
ஃபாலோ பண்ணுவாங்க, தங்களுக்கு வசதியா இருந்தா தர்மத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லைன்னா அதை விட்டுட்டு மீறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இவங்க பேரு ஒரு நிச்சயமான தர்மத்திலேயோ இறை வழிபாட்டிலேயோ வேதாந்தத்திலேயோ நிச்சயமான புத்தி இல்லாதவர்கள். இவங்கள யாரு? அந்த பக்கமே வராதவங்க, கிரிட்டிசைஸ் பண்றவங்க, மந்த புருஷக. இந்த 3 பக்கம் வருவாங்க, தங்களுக்கு தகுந்த மாதிரி அதை மாத்திக்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு பேர் மத்தியம. வேணா வருவாங்க, வேண்டாட்டி தர்மத்தை விட்டுருவாங்க, வேணா வேதாந்தத்துக்குள்ள வருவாங்க போவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க மத்தியம சங்கஹா. அவங்களோட உணர்வு இருக்கும்போது இது அது நாசம். ஃபர்ஸ்ட் ஒன் நாசம். இது அனித்தியம் சொல்றாரு. இது இந்த உறவு எப்படி இருக்கும்? அனித்தியம். இதுக்கு அந்த தண்ணி எங்கு விழுகுதுங்கிறாரு? தாமரையில் இலையில் மேல ஒட்டிய நீர் போல். அது எதுக்கும் உதவாது. அது எதுக்கும் உனக்கு உதவாது. அனித்தியம். அந்த உறவை என்னது எப்படித்தான் இருக்கும்? அனித்தியம். அது உன்னை எந்த வகையில் அதுக்கு உனக்கு உதவா. ஃபர்ஸ்ட் ஒன் உன்னை நாசம் பண்ணிடும். ரெண்டாவது இது உனக்கு எந்த விதத்திலும் அது யூஸ்ஃபுல் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற பீப்புளோட நீங்க பழகும் போது உனக்கு எந்த விதத்தில் அவங்க யூஸ் ஆக மாட்டார்கள். இது 2வது சங்கம். 3வது சங்கம் அதாவது முக்த புருஷக சாது புருஷானா சங்கம். ஞானியோடு ஏற்படுகிற சங்கம் எப்படிங்கிற அது சத்புருஷானாம் சங்கம். உத்தம புருஷ. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? மந்த புருஷ, மத்தியம புருஷ, அடுத்தது உத்தம புருஷ. யார் உத்தம புருஷகா? ஞானி. ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை பெற்றவர், தர்மத்துடன் வாழ்பவர். அவரோடு வருகிற சங்கம். அந்த தண்ணி சொல்லுவாங்க இல்லைங்களா, சுவாதி நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திர தண்ணிக்கு அந்த சிப்பிக்குள் நுழைந்த நீர் எப்படி முத்தாக மாறுகிறதோ, சிப்பிக்குள்ள போன ஒரு சொட்டு டிராப்பு முத்தாக மாறுகிறதோ, அந்த நீர் தான். ஃபர்ஸ்ட் தோசைகள்ல படும்போது 1 செகண்ட்ல காணாம போச்சு. தாமரையில ஒட்டி இருக்க வரைக்கும் அது அனித்தியம். எப்ப வேணா கீழே வந்துடலாம், எப்ப வேணாலும் ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி ஒரு லைஃப். ஆனா சத்புருஷர்களோடு நீ சேரும் பொழுது, பத்திரகுடியோட வாழ்க்கைங்க சேரும்போது எப்படி அந்த சிப்பிக்குள் ஒரு சுவாதி நட்சத்திர தண்ணிக்கு உள்ள போற நீர் என்ன ஆகுமா? முத்தாக மாறுகிறது. அதை போல் உன்னை முத்தாக மாற்றக்கூடிய சக்தி படைத்தவர் யாரு? சத்புருஷர்களுடைய சங்கம். இதுதான் பத்ருகரி. இது பாத்தீங்கன்னா 67 நீதி சதகத்துல ஐ திங்க் 67th ஸ்லோகம். அதனோட மீனிங் தான் நான் சொன்னேன், ஸ்லோகம் படிக்கல வச்சுக்கலாம். இது என்னது? முக்கியஸ்து மகத் புருஷருடைய சங்கம் உன்னை உணர்த்தும். கூடவே என்ன இருக்கணும்? பகவத் கிருபா. அந்த பகவத் கிருபா இருந்தா தான் சத்புருஷருடைய சங்கமே கிடைக்கும். அது சொல்லி இந்த ஸ்லோகத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு குரு ஒரு ஆச்சாரியோட சேர்றீங்க அப்படின்னா, அவர் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் யோகியதா புருஷன் அவரோட நீங்க சேர்றீங்கன்னா, யாருடைய அனுகிரகம் நடுவில் நீங்களா போய் கண்டுபிடிச்சு வர்றது அல்ல. நடுவில் யார் இருக்கா? பிரிங்கிங் ஈஸ்வரா இன்டு யுவர் லைஃப். இங்கே அதேதான். உங்களுக்கும் அந்த குருவுக்கு நடுவில் யார் இருக்கா? ஈஸ்வரகா. அதனாலதான் பகவத் கிருபா அவர் இருந்தா தான் பிட்வீன் யூ அண்ட் கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஈஸ்வரன் வில் ஹெல்ப் யூ டு ஃபைண்ட் அவுட் த குரு. மகத் புருஷ சங்கம், ஞானியுடைய சங்கம். இதுதான் இந்த சூத்திரம். அடுத்தது இன்னும் கண்டினியூ ஆகுது. இதை பத்தி நாம் இன்னும் பேசலாம். ஏன்னா நிறைய பேத்துக்கு இது கிளியர் பண்ணிக்க வேண்டிய இடமா இருக்கிறனால இப்போ நிறைய பேர் கேட்கறது, எப்படி நான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, முறை உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி, ஏன்னா இதெல்லாம் தெரியாம நம்ம உள்ள வந்திருப்போம். ஆனா இதெல்லாம் நடந்து வந்திருக்குங்கிறத சாஸ்திரம் சொன்னதுக்கு அப்புறம் புரியும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது சாஸ்திரம்? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இவங்க சத்புருஷன் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. இவர் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு குரு இருக்காரு நமக்கு தெரியாத போது நீங்க எப்படி போய் கண்டுபிடிக்க முடியும்? இவர் ஸ்ரோத்ரியமா பிரம்மனிஷ்டமா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது சாஸ்திரம் சொல்லி கொடுக்குற வழி பகவத் கிருபா வேணும். கண்டிப்பா பகவத் கிருப்பாவை எப்படி பெறது? ஏன்னா அவர் இருந்தா தான் கரெக்டான குரு அவர் காமிக்கிறாரு. அவருடைய அருள் இல்லாமல் நீங்க கரெக்டான குருட்ட வர முடியாது. அவரு எப்ப கரெக்டான குருவை உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும் இல்லையா? பகவான் எப்போ எனக்கு கரெக்டான குருவை, நான் எதனால நம்ம கரெக்டான குருவை காமிக்கிறாரு? ஒரே வார்த்தை என்ன சொல்லிடுவோம்? புண்ணியம் சொல்லுவோம். அத சாஸ்திரம் இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லுது. இப்போ ஃபர்ஸ்ட் லைஃப்ல என்ன பண்ணுனாங்க, இந்த மாதிரி அது பக்தி பூர்வமான வகுப்பாக இருந்தாலும் சரி,
இங்க போனா சாண்டிங் சொல்லி தராங்க, ஏதோ ஒண்ணு பக்தி பூர்வமாக இருக்கலாம். எந்த வகுப்புகள் இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணணும்னு சொல்லுது சாஸ்திரம், நீ முதல்ல போய் உள்ள கத்துக்க ட்ரை பண்ணி. எதுக்கு? பகவத் கிருப்பா கிடைப்பதற்கு. யாரு பகவானுக்கு உதவி செய்வாரு? எதுக்கு? டு ஃபைண்ட் அவுட் த ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட. குருவுக்கு யாரு பண்ணுவார்னா, தர்மத்துக்குட்பட்ட வாழ்க்கை புண்ணியம் இருக்குனுங்க. தர்மத்துக்குட்பட்டால் வாழ்க்கை இல்லாதவங்கள பகவான் உதவி பண்ண மாட்டாரு. ஸோ தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குது, இந்த மாதிரி பக்தி ஒரு சொல்லித்தரது, ஸ்லோகங்கள் சொல்லித்தர வகுப்போ ஏதோ ஒன்று எது கிடைக்குதோ என்ன பண்ணிக்கணும்? முதல்ல உள்ள போய்க்கணும். உள்ள போய் அதை கத்துக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஆத்மார்த்தமான ஈடுபாடு அதுல இருக்கு, புண்ணியம் இருக்கு அப்படின்னா நடுவுல நிக்கிற அந்த ஈஸ்வரன் உங்களை கண்டிப்பா அதிலிருந்து பிரித்து கரெக்டான இடத்துக்கு கொண்டாந்து உட்கார வச்சிருவாரு அப்படிங்கிறது சாஸ்திரத்துடைய கருத்து. ஸோ எதையும் என்ன பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் பிகினிங்ல ஒரு குருகிட்ட போறோம், அவரு கத்துக்கிறோம், அவர் ஒரு லெவல் தான், அதுக்கு மேல இல்ல அப்படிங்கும் போது ஈஸ்வரன் என்ன பண்ணுவார், நம்மள நீ என்ன கத்துக்கணும்னு ஆசைப்படுறையோ உங்களுக்கு உள்ள இருக்கிற குவாலிபிகேஷனை பொறுத்து. தர்மத்துக்குட்பட்டான வாழ்க்கை இருக்கணும், குவாலிபிகேஷன் இருக்கணும். இருந்ததுன்னா இறைவனை என்ன பண்ணுவார், ஈஸ்வரனே உன்னை கரெக்டான குருகிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாருங்கிறது கிரமம். அப்படி சாஸ்திரம் சொல்றது. அதை வரிசையா அவர் சொல்ல போறாரு. அடுத்த மகத் சங்கக து துர்லபஹா. இங்க பிரிச்சு நான் படிக்கிறேன். மகத் சங்கக து இங்க எப்படி இருக்குது, மகத் சங்கஸ்து இருக்கா, பிரிக்கும் போது மகத் சங்கக து துர்லபோ இருக்கு. அது எப்படி பிரிக்கணும், துர்லபஹ. அடுத்தது அகம்யஹ அமோகஷ்ச. அமோகஷ்ச எப்படி பிரிக்கணுத, மகத் சங்கக து துர்லபஹ. இரண்டாவது வேர்டு அகம்யஹ, அடுத்த வேர்டு அமோகஹ, கடைசியில ச. என்ன மீனிங்? மகத். மகத்ன யாரு? மகத் புருஷானாம் சத் புருஷானாம் சங்கம். வேதாந்த வகுப்புகள் சேர்ந்து படிக்கிறது, அதுதான் சத் சங்கமே. அப்புறம் அதுல வர கேள்விகள் கேட்கறது, டவுட் கேட்கறது, அதுக்கும் பேர் என்னதான் சத் சங்கம். அப்போ அந்த ஒரு வேதாந்த வகுப்புகளுக்கு அந்த மகான்களுடைய சங்கம் என்பது, மகான்களுடைய சங்கம் சத் சங்கம் என்பது உண்மையில் என்ன சொல்லிட்டாரு அவரு, நாரதர் சொல்றாரு, துர்லபஹா, அடைவதற்கு அரிது. துர்லப மீன்ஸ் லப் மீன்ஸ் அடைதல், தூ போட்டோம்னா துர்லபனா அடைவதற்கு கடினம், அரிது, ரேர். ஏன் அந்த மாதிரி புருஷர்கள் குறைவு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன் அந்த துர்லபக அந்த மாதிரி ஒரு குரு அடையிறது ஏன் துர்லபம்? ஏன்னா அவங்க எண்ணிக்கையில் குறைவு. ஏன்னா அந்த மகிமையை அப்புறம் பாருங்க, ஏன் அடைவது ஃபர்ஸ்ட்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் எண்ணிக்கையில் நம்ம கம்மி. அடுத்தது என்ன சொல்றாரு, அகம்யக, அவர் இருந்தாலும் அவருடைய மகிமை தெரிஞ்சு தேடி போறதுங்கிறது அதை விட கஷ்டம். பக்கத்திலே தான் இருப்பாரு, பக்கத்து வீட்டிலே தான் இருப்பாரு, ஏத்து வீட்டிலே தான் இருப்பாரு, ஆனா அவரோட மகிமை நமக்கு தெரியாது. அப்படி என்னது அகம்யக, தேடி செல்வது இல்லை, அவரோட மகிமை நமக்கு தெரியாது. ஏன்னா மற்றவங்க சொல்லி புரிவது இது அல்ல. இன்னொரு பக்கத்து வீட்டில் இப்போ 2 பேர் இருக்கான்னு வச்சுங்களேன், ஒருத்தர் வகுப்புக்கு வந்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் வகுப்புக்கு வரல. இப்போ வகுப்புக்கு வர்றவங்க அவர் மகிமையை சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கவங்கிட்ட, இந்த மாதிரிங்க இங்கே போனால் இப்படிலாம் சொல்லித்தராங்க, இந்த விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு புரியாது. சொன்னாலும் புரியாது, ஃபஸ்ட்டு அவங்க மகிமை என்னன்னு தெரியாது. அப்படி யாராவது வந்து சொன்னாலும் அகம்யக, அவங்க ஃபஸ்ட்டு தேடி செல்வது இல்லை. அப்படி போனாலும், அப்படி போயிட்டு வந்து நீங்கள் பக்கத்தில் சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியாது. ஸோ எண்ணிக்கையில் குறைவுன்னு எடுத்துக்கலாம், துர்லபம். அடுத்து ஆகம்யக, ஏன் அவரை தேடி போறதுல அவருடைய மகிமை தெரியாம இருக்கும். பக்கத்து வீட்டிலே இருந்தாலும் அவங்க மகிமை தெரியாது. இல்ல பக்கத்து வீட்டுக்கு வந்து சொன்னாலும் என்ன ஆகாது, புரியாது. சொல்லி புரிவது இல்லை. நீங்க என்ன சொன்னாலும் அவங்க காதுக்குள்ள அந்த விஷயம் போகாது. ஸோ அகம்யக. அடுத்தது அமோகஹ, அப்படி ஒரு கால் போயிட்டீங்கன்னா அது வீண் போகாது. இதையும் தாண்டி இஸ் வெரி துர்லபக, அவரோட கவுண்ட்ல அவங்க ரொம்ப கம்மி. சத்புருஷருடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி, விரல் விட்டு எண்ணி விடலாம். அவங்கள அடைவது ஃபர்ஸ்ட் அவங்க ரொம்ப கம்மி. அப்புறம் அவங்கள போய் அடையிறதுன்னா அவங்க மகிமை தெரிஞ்சுக்கணுங்கிறது அதை விட கஷ்டம். மகிமை தெரிஞ்சாலும் சொன்னாலும் மற்றவங்க சொன்னாலும் அதை புரிஞ்சு போறோம் பார்த்தீங்களா. ஸோ என்ன சொல்லுகிறார் நாரதர், இது ரொம்ப கஷ்டம்.
ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட போய் உட்கார்ந்து கிளாஸ் கேட்கறதுங்கிறது அரிதிலும் அரிது. அதைத்தான் சொல்றேன். சோ அப்படி போயிட்டீங்கன்னா கடைசி விட என்ன போடுறாரு, அமோகா, ஒரு காலம் அது வீண் போகாது. சோ இப்ப நாம் என்ன பண்ணணும், இந்த அனுபவம் ஏற்பட நாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கிடைத்த வாய்ப்பை வேல்யூ தெரியாமல் விட்டுவிட்டால் indefinite loss of this birth. சோ அந்த அனுபவம் ஏற்பட என்ன பண்ணணும், நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளணும். கிடைத்த வாய்ப்பை வேல்யூ தெரியாம 5 மணிக்கு எனக்கு தூக்கம் வருது, எனக்கு அத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இத்தனை வேலை இருக்குது, கல்யாணம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்கு, எதையோ சொல்லி அந்த என்ன பண்ணிரும், வேல்யூ தெரியாமல் இந்த லௌகீக விஷயத்தில் ரொம்ப மூழ்கி போய் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தெரியாமல். கடமையை கொடுத்த இறைவன், எது வேதாந்தத்தை கற்கணுங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த முதல் கடமை, அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்த கடமையை கொடுத்த பகவான் அதற்குண்டான காலத்தையும் நமக்கு கொடுத்துத்தான் இருக்கிறார். ஆனா நம்புனால டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாததுனால, வேல்யூ தெரியாததுனால நாம என்ன சொல்லிக்கிட்டு தப்பிச்சுட்டு இருக்கிறோம், அதுல இருந்து நம்மளை ஏமாத்திக்கிட்டு எனக்கு இந்த பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்பு இருக்கு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. சோ இறைவன் கொடுத்த முதல் கடமை, இதை கற்று இந்த பிறவியினுடைய பயனை நீ அடையணும். மனித பிறவி அரிது அரிது, மானிடராய் பிறக்க வச்சிருக்க, அதுக்குண்டான கடமையை செய்யினா இது அத்வைத பக்திக்கு வருவதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முதல் கடமை, இறைவன் கொடுத்தது. ஆனா நமக்கு அது தெரியறது இல்லை. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு யார் வேணும், சத்புருஷானாம் சங்கம் வேணுமே. அங்க வந்தா தான் அவர் சொல்லி தருவார், ஏய் நீ போயிட்டு இருக்கிறதெல்லாம் செகண்டரி டெர்ஷியரி கடமை, முதல் கடமை உனக்கு இறைவனுக்கு உனக்கு ஒண்ணு இருக்கு, அவருக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறது எங்க வந்தா தான் கிடைக்க போகுது, சத் சங்கம், சத்புருஷானாம் சங்கம். சோ பக்தி இல்லாதவர்களையும் என்ன பண்ணு தெரியுங்களா, அந்த சத் சங்கம். பக்தி இல்ல, எனக்கு என்னமோ சாமி கும்பிட்டா மெக்கானிக்கலா இருக்கு, நம்மகிட்ட எத்தனை பேர் சொல்றாங்க, எனக்கு என்னமோ சாமி கும்பிடுறமே தவிர ஒரு மெக்கானிக்கலா இருக்கு, ஒரு உணர்வே இல்ல, ஒரு பக்திங்கிற உணர்வே இல்லாத மாதிரி இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அத அந்த மாதிரி பக்தி இல்லாதவர்களுக்கும் பக்தி மார்க்கத்திற்கு கொண்டு வரக்கூடியது சத்சங்கம். முதல்ல அந்த பக்திங்கிற உணர்வு வந்தாதான் ஈஷாவாஸ்யம் இதம் புரியும். பக்தியே இல்லாம நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், இங்க இருக்கிறதெல்லாம் இறைவன், அது வேலைக்காகாது. சோ பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு வந்து, சோ இந்த துவைத பக்தியிலிருந்து அப்புறம் அங்க எங்க கூட்டிட்டு போறவரு, அத்வைத பக்திக்கு இட்டு செல்லக்கூடியவர் குரு சத். சோ என்ன சொல்ல வராரு, என்ன அமோகனா, சத் சங்கத்தில் தோல்வி என்பது இல்லை. அதனால எதை நீங்க விட்டாலும் பரவாயில்ல, இதை விட்டு விடாதீர்கள். ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டவிடம் கிடைக்கிற, ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவிடம் கிடைக்கிற அந்த சத் சங்கத்தை வாழ்க்கையில எதை வேணா நீங்க இழக்கலாம், தவறில்லை, இதை மட்டும் விட்டு விடாதீர்கள். இதுதான் ஏன்னா அமோக லைஃப்ல நீ இது உனக்கு எந்த வயசுல உனக்கு அது வீண் போகாது. வேற ஏதாவது முக்கியம் நினைச்சிட்டு இதை விட்டுறாத, அதான் சொல்ற அமோக. அடுத்த சூத்திரம் 40வது சூத்திரம், லப்யதேபி தத் கிருபையா ஏவ. கிருபையைவன் எப்படி பிரிக்கலாம், லப்யதே அபி தத் கிருபையா ஏவ லப்யதே. இப்ப நீங்க சத்சங்கத்தை அடையப்பட்டாலும், லப்யதே அபி நீங்க சத்சங்கத்தை அடைஞ்சிட்டாலும், இவருக்கு வைக்கிறார், சத்சங்கத்தை நீங்கள் அடைந்து விட்டாலும், லப்யதே அபி தத்து கிருப்பையா ஏவ. தத்துனா புரோனோன் போட்டா நம்ம யாரை எடுத்துக்கணும், ஈஸ்வரனுடைய கிருப்பையா. நீங்க வந்திருந்தீங்க, இவ்வளவு நாள் வராதவங்களை பத்தி சொன்னாரு, இப்ப வந்துட்டீங்க அப்படின்னா அவங்கள பத்தி சொல்றாரு. நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா தத் கிருப்பையா, இது அப்படியே மனதில் பொறித்து கொள்ளப்பட வேண்டிய வார்த்தைகள். நான் வந்திருக்கேன் அப்படின்னா ஈஸ்வரனுடைய அனுகிரகம். தத் கிருப்பையா ஏவ, ஏன் நம்ம அடைஞ்சு விட்டோம், வகுப்புகளை உட்கார்ந்துட்டீங்கன்னா லப்யத்தை நீங்களாம் அடைந்து விட்டீர்கள் என்றாலும் என்ன சொல்றாரு, தத் எதனால் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, பகவத் கிருப்பையா. தத்து மீன்ஸ் எப்பவுமே புரோனோன் தத்து எடுத்தோம் யூஸ் பண்ணும்போது அவன் அருளால், அவன் தாள் வழங்கினா யாருக்கு போகுது அந்த அவன்கிற புரோனோனு, இறைவன். அந்த தேர்ட் பிரகாரம் தத்துங்கிறது அந்த ஈஸ்வருடைய கிருப்பையா ஏவ. புரிஞ்சுக்குங்க,
வந்து உட்கார்ந்தவங்க புரிஞ்சுக்குங்க. தத் கிருபையா ஏவ. எப்படி வந்தீங்க கிளாஸுக்கு? என்ன பதில் சொல்ல தெரியணும்? நான் முயற்சி பண்ணேன், நான் எந்திரிச்சேன் இல்ல. தத் கிருபையா ஏவ. அவனுடைய கிருப்பை, அருள் அல்ல சொல்ல, அருள், அவருடைய அருளால் தான் நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஸோ இதை வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு அவருடைய கிருப்பையால் வந்து உட்கார்ந்துருக்கோம்னா நம்ம என்ன பண்ணணும்? யூ மஸ்ட் கண்டினியூ டு டூ த பக்தி, டிவோஷனல் எக்ஸசைசஸ், பூஜை, சாண்ட், இதெல்லாம் எதையும் விடக்கூடாது. அப்பதான் அந்த கிருப்பையில நம்ம தொடர்ந்து போக முடியும். பகவத்கீதையில சங்கராச்சாரியார் விவேக சூடாமணியில சொல்லுவார், 3 விஷயங்கள் ஈஸ்வராக்கு தத் கிருப்பையா ஏவ. அவர் அதே மீனிங் தான் கொண்டு வருவார். தத் கிருப்பையா ஏவ. நீ எது தத் கிருப்பையால நீ பெற்றது? ஃபர்ஸ்ட் மனித ஜென்மம். திங்க் பண்ணி பாருங்க. இந்த மனித ஜென்மத்தை நம்மளுக்கு யார் கொடுத்தது? தத் கிருப்பையா ஏவ. மனிதனாக பிறத்தலே தத் கிருப்பையா ஏவ. அடுத்தது பிறந்துட்டோம். பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில மோக்ஷ இச்சா. ரெண்டாவது, மோட்சத்தின் மேல் ஒரு இச்சை, ஆசை வருதுன்னா தத் கிருப்பையா ஏவ. அதுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை உள்ள வருதுன்ட்டாவே உங்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஈஸ்வரனுடைய கிருப்பையா. மோக்ஷ இச்சா ஆச்சுங்களா? வெறும் மோக்ஷ இச்சா வந்துருச்சு, மோட்சத்தை பெறணும்னு ஆசை வந்துருச்சு, இந்த துக்கத்திலிருந்து நான் விடுபடணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. ஆனா கடைசி அதுக்கு என்ன வேணும்? மகாபுருஷ சம்பந்தம். அதுவும் என்னது? தத் கிருப்பையா ஏவ. மகாபுருஷ, அவரோட நமக்கு என்ன கிடைக்கணும்? ஒரு சம்பந்தம். மூணாவது, மகாபுருஷன ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவுடைய நமக்கு ஒரு சம்பந்தம் ஏற்படுது அப்படின்னா அதுவும் எதனாலதான்ட்டாரு? தத் கிருப்பையா ஏவ. விவேக சூடாமணியில் சங்கராச்சாரிய சொல்றது திரயமே தத்து, துர்லபம் திரயமே தத்து. இந்த வேர்டு அங்கேயே துர்லபம் போடுவார் அவர் சங்கராச்சாரியர். துர்லபம் திரயமே தத்து. எது திரயம்? ஒண்ணு மனுஷ ஜென்மம், ரெண்டாவது அப்போ அதுக்குள்ள மோட்ச இச்சா வர்றது, வந்துட்டா பட்டு பத்தாது, கரெக்டான மகாபுருஷ சம்பந்தம். இது எல்லாமே யாருடைய கிருப்பையா? தத் கிருப்பையா ஏவா. அப்படியே தத்துங்கிற இடத்துல எதை போட்டுக்கணும்? ஈஸ்வரஹா கிருப்பையா ஏவா. அது எப்படிப்பட்ட குரு? நம்ம அந்த தத் கிருப்பையா, அந்த குரு மகா புருஷ சம்பந்தம் சொல்லியாச்சு. அந்த இடத்துல அவர் சொல்லுவாரு மகாபுருஷன் யாரு? சம்பிரதாய மகாபுருஷன் யாருன்னு விவேக சூடாமணி சங்கர சொல்றது. யார் மகாபுருஷ? சம்பிரதாய குரு, தட்சிணாமூர்த்தி சம்பிரதாய குரு. ஒரு பரம்பரையில் வந்த குருவாக இருக்க வேண்டும். எந்த குரு? அத்வைத பரம்பரையில் வந்த குருவிட்ட படிச்ச ஒரு குருவா இருக்கும். அவர் தான் ஃபர்ஸ்ட் சம்பிரதாய குருன்னு சொல்லுவோம். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, குரு பரம்பரா விஷயத்துன்னு போயிட்டு போனோம். அவங்கள யார்? அந்த பரம்பரையில் வந்தவர். அப்படிப்பட்டவங்ககிட்ட படிச்சோன்னா இருக்கும். படிச்சுட்டு நான் 10 வருஷம் படிச்சேன், படிச்சா மட்டும் பத்தாது. என்னவா இருக்கும்? நாளுத்துறே ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஸ்ரோத்ரியனா அந்த குருகிட்ட கேட்டது ஸ்ரோத்ரியம். அடுத்து பிரம்மன் ஏதே தான் கற்றுக்கொண்டாரோ அதில் நிற்கணும். பிரம்மனிஷ்டம், பிரம்மத்தில் நிஷ்டையாயிருக்கணும், ஸ்திதியாயிருக்கணும், நின்று இருக்கணும். அது 2வது குவாலிஃபிகேஷன். 3வது என்னது? இப்ப எதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்? மகாபுருஷ சம்பந்தம். ஹூ இஸ் தட் மகாபுருஷ? ஃபர்ஸ்ட் ஒன் சம்பிரதாய குரு, 2வது ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு, 3வது எபிலிட்டி டு டீச், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும். 3வது பாயிண்ட். அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் ஸ்ரோத்ரியமா இருக்கலாம், பிரம்மனிஷ்டமா கூட இருக்கலாம். பட் என்ன இருக்காது? எபிலிட்டி டு டீச், கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைனாலும் கஷ்டம். ஸோ எபிலிட்டி டு டீச். அடுத்தது he should teach only the Shastra. அடுத்தது he should follow the what, ஏதாவது அதுல கற்றதில் நிற்பவராக இருக்கணும், ஆச்சரத்தி அதன் பிரகாரம் வாழ்பவராக இருக்கணும். வெளியில கிளாஸ் எடுக்கும்போது அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பர்சனல் லைஃப்பை பார்த்தா அது வேற மாதிரி இருந்தா அதுவும் தப்பு. ஸோ என்னென்ன பாயிண்ட்? சம்பிரதாய குருவில் இருக்கணும், ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவில் இருக்கணும், எபிலிட்டி டு டீச், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். அடுத்தது அவர் சாஸ்திரத்தை மட்டும்தான் டீச் பண்ணணும், வேற டீச் பண்ணக்கூடாது. ஏங்க வேற என்னங்க டீச் பண்ணுவாங்க? பண்றவங்க இருக்காங்க இல்லையா? இருக்காங்களே எத்தனையோ பேர். சாஸ்திரத்தை தவிர வேற ஏதாவது டீச் பண்றவங்க இருக்காங்க. ஸோ சாஸ்திரம் மட்டும்தான் டீச் பண்ணணும். அடுத்து ஆச்சாரியரா இருக்கணும். அப்படின்னா தான் என்னத்தை சொல்லி கொடுக்கிறாரோ அதன் பிரகாரம் வாழ்பவராக இருக்கணும். இல்லைனா
ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல பக்தியை கொடுத்து தான் நம்ம வேதாந்தத்துக்குள்ள கூட்டிட்டு வர முடியும். பக்தி இல்லாமல் வேதாந்தங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா பக்தியை கொடுத்து எங்க வந்துடணும், வேதாந்தத்துக்கு கூட்டு வந்துருவாரு. யாரு ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டவா இருந்தாலும் அவரும் பக்தியை சொல்லி கொடுப்பாருங்க. சாண்டிங்கு, பூஜை, புனஸ்காரம், ஒரு விழாக்கள் வருது எப்படி செலிப்ரேட் பண்றது, அமாவாசை, பௌர்ணமி வழிபாடுகள் எல்லாமே சொல்லி தருவாரு. ஆனா எங்க கூட்டிட்டு வந்துருவாரு, அத்வைத பக்திக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. இல்ல அப்படின்னா இந்த ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு இல்லைன்னா பக்தியை டீச் பண்ணுவாங்க, ஆனா வேதாந்தத்துக்குள்ள அவங்க உங்களை விட மாட்டார்கள். ஏன், அவங்களுக்கு வேதாந்தம் தெரிஞ்சா தானே, அதுதானே பாயிண்ட். அவங்களுக்கு தெரிஞ்சா வச்சு பண்றாங்க. அவங்க வேதாந்தத்துக்குள்ள வந்திருந்து ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டா குருவா இருந்தா எப்படி ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணணும் தெரியும். முதல்ல எதை கொடுக்கணும், பக்தி, பூஜை, புனஸ்காரம், சாண்டிங்களா கொடுத்து துவைத பக்தி தான் சாதனம் சொல்லி அங்கிருந்து எங்க கூட்டிட்டு வரணும், அத்வைத பக்திக்கு கூட்டிட்டு வரணும். இல்லைன்னா என்ன ஆகும், கோயில் வழிபாடு வேண்டாம். எத்தனை சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க. கோயில் வழிபாடே வேண்டாம், நீ அறிவை மட்டும் மெடிடேஷன் பண்ணு போதும். அறிவே கோயில், அறிவே கோயிலுங்க. ஆனா துவைத பக்தி இல்லாமல் எங்க வர முடியாது, நீங்க அத்வைத பக்திக்கு நீங்க வர முடியாது. கோயில் வழிபாடு வேண்டாம், பூஜை வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நீ உட்கார்ந்து அறிவை தியானம் பண்ணு, நீ எதையோ சொல்லி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் ராங். ஏன், சாஸ்திரத்துக்குள்ள அவங்களை விடவே மாட்டாங்க. அந்த குரு சாஸ்திரத்துக்குள்ள வராதனால ஸ்டூடெண்ட்ஸ் எங்க கூட்டிட்டு போக மாட்டாரு, சாஸ்திரத்துக்குள்ள கூட்டிட்டு போக மாட்டார். தனக்கு என்ன தெரிஞ்சதோ அதையே மெடிடேஷன் பண்ணு, அறிவுதான் கோயில். இன்னொரு குரூப் இருக்காங்க, ஒளி, எதோ ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த ஒளியவே பாரு, அந்த ஒளியவே மெடிடேஷன் பண்ணு, உனக்கு எதுவுமே தேவையில்லை, எது பூஜை புனஸ்காரம் எதுவுமே தேவையில்லை, ஒளியே என்னது போதும், அந்த ஒளியே தியானம் பண்ணு, ஒளியே உன்னை, அவர் ஒருத்தர் இருக்கார், அவரே உன்னை எங்க கூட்டிட்டு போறாரு, உனக்கு என்ன வேணுமோ அவர் அந்த ஒளியை தியானம் பண்ண அவர் கொடுத்துருவார். இப்படி ஒரு குரூப் பார்த்துட்டு தான் இருக்கோம். சில பேர் புத்தரை மட்டும் பிளே பண்ணு, வேற யாரும் கடவுளே வேண்டாம், நீ புத்தர் ஒருத்தரை மட்டும் கும்பிடு, அவர் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாரு. இவங்கெல்லாம் என்னங்க பண்ணிட்டு இருக்கான்னு சிந்திச்சு பாருங்க. சிந்திக்கத்தான் சொல்றேன், குறை சொல்வதில்லை. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, புத்தரை மட்டும் வணங்கு, புத்தரை மட்டும் ப்ரே பண்ணு. ஜெயினிஸ் அவங்க அதை மட்டும் பண்ணு. சில பேர் கிருஷ்ணரை மட்டும் கும்பிடு, சில பேர் பாபா மட்டும் கும்பிடு. கும்பிடுவதில் தவறில்லை, கடைசியில் எங்க கூட்டிட்டு வரணும், இது தவறு நான் சொல்லல, இது துவைத பக்தி இஸ் சாதனம். ஆனா எங்க கூட்டிட்டு வரணும், பாபாவை நீங்க கும்பிட்டாலும், கிருஷ்ணரை நீங்க கும்பிட்டாலும், புத்தரை நீங்க வழிபடுங்க, தவறில்லை. மகான்களை வழிபடுவது தவறில்லை. ஆனா கூட்டிட்டு வராங்களான்னு நான் கேள்வி கேட்கிறேன். உண்மையான ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவா இருந்து எங்க கூட்டிட்டு வரணும், எந்த நீங்க இஷ்ட தெய்வத்தை நீங்க வழிபடலாம், முருகரை வேணாலும் வழிபடலாம், விநாயகரை வேணாலும் வழிபடுங்க, சூரியனை வேணாலும் வழிபடுங்க, தவறே இல்லை. இங்க இருப்பது அனைத்து ஈஸ்வரனை தவிர்த்து வேற இல்லை, எதை வேணாலும் வழிபடுங்க, தவறில்லை. பட் தட் இஸ் நாட் அல்டிமேட். எங்க வரணும், அத்வைத பக்திக்கு. ஆனா தே ஆர் பர்பஸ்லி என்ன பண்றாங்க, வேதாந்தக்குள்ள அவங்கள மற்றவங்களை விடுவது இல்லை, கூட்டிட்டு வரதில்லை, விடுறதே இல்லை. அது தவறுன்னு வேற ப்ரொபகேண்டா பண்றாங்க. இந்த பக்தி தான் சிறந்தது, வேதாந்தங்கிறது வேஸ்ட் சொல்றவங்களும் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்னங்க இவங்க இப்படி சொல்றாங்க. எஸ், வேதாந்தத்துக்குள்ள போகாதீங்க, வேதாந்தங்கிறது வேஸ்ட்னு சொல்றவங்களும் இருக்கிறார்கள். ஸோ இந்த குரூப்ல போய் மாற்றிட்டோம்னா உங்களை அவங்க எங்க கூட்டிட்டு போக மாட்டாங்க, வேதாந்தத்துக்குள்ள கூட்டிட்டு போக மாட்டாங்க. வேதாந்தத்துக்குள்ள வராம இருக்கிறதுக்கு எல்லா மண்டையிலையும் விஷயத்தை போட்டு வச்சிருவாங்க. ஸோ அது என்னது, நாசம். உங்க வாழ்க்கை இந்த ஜென்மத்தினுடைய நாசம். மனிதனா பிறந்ததே என்னது, நாசம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் எப்படிங்க, இதெல்லாம் தப்பிச்சு நாம வந்தோம், ஈஸ்வரா அனுகிரக ஸ்பெஷல். சுவாமிஜி சொல்லுவார், எப்படி என்ன புண்ணியம் சுவாமிஜி, என்னதான் பண்ணியிருக்கணும் இந்த வேதாந்தத்துக்குள்ள வர்றவங்களாம், போன ஜென்மத்தில் என்னதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, போன ஜென்மத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படி அவங்க அதுக்கு முன்ன ஜென்மத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேள்வி மேலே கேள்வி. ஒரு ஸ்பெஷல் புண்ணியம் வச்சுக்கோ. ஏன்னா புண்ணியம்ங்கிறது எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். ஒரு வீடு கட்டி என்ஜாய் பண்ணலாம், ஒரு கார் வாங்கி என்ஜாய் பண்ணலாம், அதெல்லாம் புண்ணியம் தான். மூச்சு சாப்பிட்றது, ஒரு நல்லா சாப்பிட்டீங்கன்னா அதுல ஒரு புண்ணியம் கழியும். ஸோ ஆனா இப்படி வேதாந்தத்துக்குள்ள வந்து புண்ணியத்தை கழிக்கிறதுக்கு அதுக்கு என்ன பாரு அவரு, ஒரு ஸ்பெஷல் புண்ணியம், அது எனக்கு தெரியாதுன்றார் அவரு. ஈஸ்வரா சிருஷ்டியில அது என்னன்னு எனக்கு தெரியலேன்றார். ஸோ ஒரு கிருபையினுடைய கிருபை என்ன சொல்றது, சத் சங்கத்தின் மூலியமாகத்தான் நீங்க எங்க வர முடியும். இப்ப கன்ஃபார்ம் பண்றாரு, அத்வைத பக்தி. ஏன்னா என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், சாதனானி. அதுல ஒரு சாதனம் என்னது, குரு. அடுத்தது தஸ்மின் 41பா, தஸ்மின் தஜ்ஜனே பேதா பாவாத். தஸ்மின் தஸ்மின் தஜ்ஜனே எப்படி பிரிக்கணும், தஸ்மின் தத்து அப்புறம் ஜனே அப்படி பிரிச்சுக்க. தஸ்மின் தத்து ஜனே
பேத அபாவாத்து. போட்டுக்கணும், அபாவாத்து. தஸ்மின்னு யாரு, தத்து ஜனே யாரு. இப்ப தஸ்மின்ங்கிறது ஒரு புரோணம், தத்துங்கிறது ஒரு புரோணம். எதை எங்க போடுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க ஃபியூச்சர்ல ஒரு சூத்திரத்தை எடுத்தா புரிஞ்சுக்க முடியும். மேல இருக்கிற ஒரு சூத்திரத்தை படிச்சுட்டு அடுத்தது வரும்போது இதுல சூத்திரத்தினோட இலக்கணங்கள். தஸ்மின்னு ஒண்ணு போடுது, தத்துன்னு ஒண்ணு போடுது, ஜனே. அப்ப தத்து ஜனேங்கும் போது அந்த ஜனத்தோட யார் சேர்ந்து போயிடறா, புரோணம்னு, தத்து ஜனே. அப்ப தஸ்மின்னுங்கிறது யாரு என்னது? எப்பவுமே எடுத்தோன்னு ஒரு புரோணம் ஆரம்பிச்சு அது யார்த்த குறிக்கும், அவன் அருளால். அப்படின்னா அந்த அவன்கிறது யாரு குறிக்குது, இறைவன். தமிழ்ல அதே தானே, அவன் அருளால் அவன் தாள் வழங்கினா இறைவன் நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அவன்கிறது என்னது, புரோணம் தானே. அதே போல தஸ்மின்ங்கிறது என்னது, இங்க பகவானிடத்தில். தஸ்மின்ங்கிறது சப்தமி. அப்போ பகவானிடத்தில், அவனிடத்தில். டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணீங்கன்னா தஸ்மினுக்கு என்ன அர்த்தம், அவனிடத்தில். அப்ப அவனிடத்தில் என்ன புரிஞ்சுக்கணும், பகவானிடத்தில் ஃபர்ஸ்ட் வேர்டா. அடுத்தது தத்து ஜனே. யாருங்க தத்து ஜனே? அவனுடைய ஜனங்கள். பகவானிடத்திலும் ஃபர்ஸ்ட் வேர்டு மீனிங். அவனுடைய ஜனம் யாரு? ரொம்ப அழகான வார்த்தை இதெல்லாம் நாரதருடைய. அவருடைய ஜனம். அப்ப நிறைய ஜனம் இருக்கிறோம். ஜனங்கள்லாம் மக்கள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஜனங்கள். இப்ப அவர் ஒரு வேர்டு போடுறாரு, நம்ம அழகா திங்க் பண்ண வைக்கிறார். தஸ்மின் அவனிடத்தில், இறைவனிடத்தில். தத்து ஜனே அவனுடைய ஜனங்கள். அடைய விரும்புவர்கள், அடைந்தவர்கள். அடைந்தவர்கள் தான் அவனை அடைந்தவர்கள், அறிந்தவர்கள் தான் தத் ஜனே. முதல்ல அவனிடத்தில். தத்து ஜனேனா ஞானி, இறைவனை அடைந்தவன். அது எப்படிங்கிறத அப்ப விளக்கலாம். இறைவனை அறிந்தவன் ஞானியிடத்தில் என்ன இருக்கணுமாமா, பேத என்ன சொல்றாரு, பேத அபாவம். இரண்டு பேத்துக்கும் பேதம் இல்லை, பேதம் அபாவம். யார் யாருக்கு பேதம் இல்லைங்கிறாரு, இறைவனுக்கும் இறைவனை அறிந்தவனுக்கும் பேதமில்லை, ரெண்டு பேர் ஒண்ணுதான். த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நாரதா. தஸ்மின்னு தத்து ஜனை. ஏன்னா தத்து ஜனைங்கிற கரெக்டா புரிஞ்சுக்கணும். தஸ்மின் அந்த இறைவனிடத்தில், அவனுடைய ஜனங்கள்னா ஏன் அவனுடைய ஜனன் போடுறது, கொட்டேஷன் நிறைய எடுக்கலாம். பகவத்கீதையில நிறைய பகவானே சொல்றாரு. ஞானி மே பிரியங்கிறத விட நான் அவனாக இருக்கிறேன், அவன் நானாக இருக்கிறான். பகவத்கீதையில என்ன சொல்லுவாரு, பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம், நான் அவனாக இருக்கிறேன். யாரு, ஞானியாக, ஞானியின் நானாக இருக்கிறான். இந்த மாதிரி நிறைய கொட்டேஷன்ஸ் இருக்கு. சோ தஜ்ஜனேங்கிறது யாரத்தான் குறிக்குது, ஞானி, இறைவனை அறிந்தவனுக்கும் இறைவனுக்கும். தஸ்மின் இறைவனை அறிந்தவனுக்கும் பேதம் அபாவா. இரண்டு பேத்துக்கும் என்ன கிடையாது, வேற்றுமை கிடையாது. அதாவது இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன் குரு கிருப்பையா பத்தி பேசினாங்களே போன ஸ்லோகத்துல, ஏன் பகவத் கிருப்பைய பத்தி பேசல இல்லையா? சத்சங்கத்தை பத்தி எவ்வளவு பேசணும் போன ஸ்லோகத்துல, போன சூத்திரத்துல. ஏன் பகவத் கிருப்பையாவை பேசல அப்படின்னா, ரெண்டு ஒண்ணுன்னு சொல்ல வர்றாரு. மகத் கிருப்பையா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வர கிருப்பையா. குரு கிருப்பையா இஸ் ஈக்குவல் டு என்னன்ட்டாரு, ரெண்டு சமங்கிறாரு. குரு கிருப்பையா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வர கிருப்பையா, அல்லது ஈஸ்வர கிருப்பையா இஸ் ஈக்குவல் டு குரு கிருப்பையா, மகத் கிருப்பையா, மகான்களுடைய கிருப்பை. ரெண்டும் சமம்னு புரிய வைக்கிறார் இந்த ஸ்லோகத்தின் மூலியமாக. ஏன்னா அதோட நேரடியான வார்த்தையை நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாலுமே, இவர் நாரதர் சொல்ல வர்றது என்னன்னா, மகத் கிருப்பா இஸ் ஈக்குவல் டு பகவத் கிருப்பா. ரெண்டும் ஒண்ணு, ரெண்டுக்கு என்ன கிடையாது, வேற்றுமை கிடையாது. ஏன் அப்படி, எப்படிங்க? இறைவனை அறிந்தவன் என்ன சொல்ல வராரு, இறைவனாகவே இருக்கிறார். இதுதாங்க கான்செப்ட். இறைவனை அறிந்தவன் இறைவனாகவே இருக்கிறார். என்ன கான்செப்ட், எப்படிங்க இறைவனுங்கிறவரு உலகத்தை படைக்கிறாரு, சிருஷ்டிக்கு காரணம், ஸ்திதி காரணம், லய காரணம். இந்த இறைவனை அறிந்தவன் என்ன சிருஷ்டி காரணம், எதுவுமே இல்லை. சரீரத்துக்கு இவர் சரீரத்தை பார்க்கும்போது எப்படி ரெண்டு பேர்த்தையும் சமம்? பல இடத்துல வேறுபாடு இருக்குங்க. ஒற்றுமைங்கிறது எந்த இடம் பார்க்கணும். ஏன்னா ஈஸ்வரனுக்கு உபாதி யாரு, மாயா. டிஃபரன்ஸ் எல்லாம் சொல்றேன். ஈஸ்வரனுக்கு உபாதி மாயா. இங்க இந்த சரீரத்துக்கு இந்த ஜீவாத்மா, இந்த ஞானிக்கு உபாதி என்னது, அவரோட இருக்கிற உபாதி எது, சரீரம். அதுலயே பெரிய டிஃபரன்ஸ். அப்புறம் எப்படிங்க ரெண்டு பேர்த்து ஈக்குவல்ங்கிறாரு? சொல்றதாரு, இறைவன், ஈஸ்வரன் சொல்றாருங்க. ஞானி சொல்லுவாரு இல்ல, ஞானி சொல்லிக்க மாட்டார். நான் இறைவன் அவர் சொல்லிக்க மாட்டார். யார் சொல்றா, இறைவன், ஈஸ்வரன் சொல்றாரு. நானும் ஞானியும் ஒண்ணு.
ஏன்? வாட் இஸ் த ரீசன்? ஈஸ்வரஹா அந்த உபாதியை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை அந்த உபாதி தான் அவருக்கு என்னது கொடுக்குது? ஈஸ்வரனுக்கு மாயாங்கிற உபாதி தான் என்ன கொடுக்குது? சக்திய. படைக்கிற சக்தி, காக்கிற சக்தி, ஒடுக்கிற சக்தி ஈஸ்வரனுக்கு யாரு கொடுக்கறது? மாயா. அதை போல் ஆனா அவர் உபாதியின் மூலியமாக செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் யாரு? ஈஸ்வர தத்துவம் மாயாங்கிற உபாதியில் உலகத்தை படைத்து காத்து ஒடுக்கி கொண்டிருந்தாலும் அவருக்கு என்ன தெரியும்? நான் வேறு, உபாதி வேறு, நான் உபாதி அல்ல. தெரியுமா தெரியாதா ஈஸ்வரனுக்கு? நான் உபாதி அல்ல. ஈஸ்வரனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எப்போ? எல்லா தொழிலையும் நான் செய்து கொண்டிருந்தாலும் நான் அகம் அகர்த்தா. யாருக்கு தெரியும்? ஈஸ்வரனுக்கு தெரியும். அகம் அகர்த்தா. ஐ எம் நாட் டூயிங் எனிதிங். ஈவன் தோ ஐ எம் டூயிங் எவ்ரிதிங், ஐ எம் நாட் டூயிங் எனிதிங். ஈஸ்வரா கேன் ப்ரொக்ளைம். நான் உபாதியிலிருந்து வேறுபட்டவன் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? ஈஸ்வரனுக்கு தெரியும். அப்ப அங்க என்ன இல்ல? நான் தான் படைக்கிறேன், நான் தான் காக்கிறேன், நான் தான் ஒடுக்குறேங்கிற அகங்காரம் அங்கு இல்லை. திஸ் இஸ் த பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் பிடிக்கணும். ஈஸ்வரன் எல்லாத்தையும் செய்து கொண்டிருந்தாலும் அவருக்குள்ள என்ன கிடையாது? நான் படைத்தேன், நான் காக்கிறேன், நான் நாளைக்கு லயம் பண்றேங்கிற அகங்காரம் அவருக்குள்ள கிடையாது. நீங்க கம்மிங் டு த ஞானி, அவருக்கு உபாதி என்ன? சரீரம். இப்ப அஜ்ஞானியா இருக்கிறவன் என்ன நினைச்சுக்கிறான்? நான் சரீரம், நான் இந்த கர்மத்தை செஞ்சேன், நான் பேசினேன், நான் எழுதினேன், நான் போனேன், நான் வந்தேன், நான் ஏன் செய்யல, நான் ஏன் செஞ்சேன், நான் ஏன் பேசினேன், நான் ஏன் பேசுறேன், அவங்க ஏன் இப்படி பேசினாங்க, அவங்க ஏன் இப்படி ஒரே என்னது மோகம் சோகம் அஜ்ஞானோட நிலை. ஞானி யோசனை பாருங்க, எப்படி ஈஸ்வரனுக்கு மாயா என்னுடைய உபாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் எல்லா கர்மத்தையும் செய்யறாரோ, அதனால கட்டுடப்படாமல் மாயையினால் அவர் என்ன பண்ணல? கட்டுடப்படவில்லை. அவர் என்ன நினைக்க மாட்டாரு? நான் செஞ்சேன்னு அவர் எதையும் சொல்லிக்க மாட்டார். அகம் கேட்ட என்ன சொல்றாரு ஈஸ்வரர்? இத்தனை படைத்தால் அவர் என்ன சொல்றாரு? அகம் அகர்த்தா அபோக்தா சர்வவியாபி, இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு இல்லைங்களா? அதை போல ஞானி இப்படி வாழ்றாரு. இந்த உபாதிக்குள் அவர் இருந்து செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் ஈஸ்வரனை போல் இவருக்கு எது உபாதி? சரீரம். இந்த சரீரம்ங்கிறதுக்குள்ள இருந்துகிட்டு அவர் எல்லாத்தையும் செய்து கொண்டிருந்தாலும் அவருக்கு என்ன தெரியும்? ஐ எம் நாட் திஸ் சரீரம், ஐ எம் நாட் திஸ் உபாதி, ஐ எம் அகர்த்தா அபோக்தா சர்வவியாபி. ஈஸ்வரன் என்ன சொல்றாரோ, ப்ரொக்ளைம் பண்றாரோ, அதை என்ன பண்றாரு ஞானி? அதையே தான் ப்ரொக்ளைம் பண்றாரு. ஐ எம் நாட் திஸ் சரீரம், ஐ எம் அகர்த்தா, ஐ எம் அபோக்தா, ஐ எம் ஏக்கா, ஐ எம் சர்வவியாபி சொல்றாரா இல்லையா ஞானி? உங்ககிட்ட சொல்லிட்டு மாட்டார். அவர் அதை வச்சுதானே அதுல நின்றுட்டு தானே வாழ்றாரு. எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவர் இதை சொல்லிட்டே இருப்பார் மைக் போட்டு. அப்படி நினைக்க கூடாது. ஈஸ்வரன் மைக் போட்டு எல்லாம் சொல்லிட்டே இருக்காரு. அவருக்குள்ள என்ன ப்ராசஸ்? திங்கிங் ப்ராசஸ். ஈஸ்வரிடம் என்ன திங்கிங் ப்ராசஸ்? சேம் இன் த ஞானிஸ் ப்ராசஸ். அதனாலதான் இறைவன் என்ன சொல்லுவாரு? ஞானிமே பிரியகா, என்னை தவிர்த்து அவன் வேறல்லப்பா, நானும் அவனு ஒண்ணும்பர். இறைவன் சொல்லுவாரு, நானும் அவனு ஒண்ணு, என்னை அவனை வணங்குவது என்னை வணங்குவதற்கு சமம்பர். தத்துவபோதத்துல வருமா இல்லையா? அவனை வணங்குபவன் என்னை வணங்குவதற்கு சமம். ஏன்? ரெண்டு பேர் என்னதான்? ஒண்ணுதான். புரிஞ்சுங்களா? இதுதான் முக்கியமான கருத்து இங்க சொல்றாரு. தஸ்மின்னு தஜ்ஜனே பேதாபாவா, பேதம்ங்கிறது ரெண்டு பேத்துக்கும் கிடையாது. யாரு? போன ஸ்லோகத்தோட சேர்த்திக்கணும். என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொன்னாரு? சம்பிரதாய குருவுல வந்திருக்கணும், ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டுவா இருக்கணும், எபிலிட்டி டு டீச்சா இருக்கணும். டீச் இல்லைங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா சில பேர் டீச் பண்ண மாட்டாங்க, ஆனா அதை விட்டுடலாம். பட் ஆச்சரியம் என்ன நான் சொல்லி கொடுத்தாரோ அதன் பிரகாரம் நடக்கிறவரா இருக்கணும். அவர் சாஸ்திரத்தை மட்டும்தான் பேசணும், வேற சொந்த கதை சோக கதைகளா பேசக்கூடாது. பக்தி மார்க்கத்துல கொண்டு வந்துதான் அவங்கள துவைத பக்தியில இருந்துதான் அத்வைத பக்தி கூட்டிட்டு இதெல்லாம் பண்ணி அந்த ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டு ஹி மே டீச் ஆர் ஹி மே நாட் டீச். அதுல ப்ராப்ளம் கிடையாது. அவர் சொல்லி கொடுக்கணுங்கிற கண்டிஷன் கிடையாது. அந்த மகான் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றாரு? தஸ்மின்னு தஜ்ஜனே வேதாபாவம். இதெல்லாம் வந்துங்க அப்படியே தங்கத்தினால் எழுதி பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் இன் அவர் பிரெயின். புரிஞ்சுங்களா? அது வேல்யூக்காக நான் சொல்றேன். கோல்டுன்னு கோல்டு எழுத முடியாது. சரி, இதை பாருங்க. அத்வைத பக்தியில் இருக்கிறாங்க, இது ஓகே. இப்ப நீங்க கம்மிங் டு த துவைத பக்தி யோசனை பாருங்க. சில பேர் பாருங்க, துவைத பக்தியில் இருந்தாலும் சதா தன் நெஞ்சி லாஞ்சனேனை போல் நெஞ்ச விரிச்சு காமிச்சு என்ன தெரிஞ்சுதாங்க? ராமரு சீதா. அந்த மாதிரி தன்னுடைய நினைவில் எப்பொழுதுமே இறைவனையே நினைத்து கொண்டு இருப்பவர்களும்
பகவானாகவே பாவிக்கப்படுகிறார்கள். அவங்களையும் நம்ம என்னவா பார்க்கலாம்? பகவானாக. எந்த இடத்துல? அவங்களுடைய மனதில் இறைவன் எப்பொழுதும் குடிகொண்டிருப்பதால். இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி பக்தி. ஆஞ்சநேயனை போல் நெஞ்ச பிரிச்சு என்னதான் தெரியணும், அந்த மாதிரி பக்தி இருப்பவர்களையும் நம்ம என்ன சொல்லலாம்? ஈஸ்வரன் வழிபடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கதை சொல்ல, ஒரு இது வருமே, இப்போ ஹிரண்யகசிபு இருக்கான், நீங்க அவனை வணங்குறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஹிரண்யகசிபு இருக்கான், யாரும் தெரியும் நினைக்கிறேன், அவனை நீங்க வணங்குறீங்க. அது அவனுக்கு செய்யற மரியாதை, அப்படித்தானே? அவனுக்கு செய்யற மரியாதை. அதே பிரகலாதனை நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் அவன் மனதில் இருக்கும் ஈஸ்வரனை வணங்குவதற்கு சமம். அவர் யார்? நாராயண. நாராயண அவர் எதை நினைச்சிட்டு இருந்தாரு? அந்த நாராயணை, பிரகலாதனை வணங்குதல் என்பது யாருக்கு சமம்? நாராயணனை வணங்குவதற்கு சமம். ஏன்? அவன் மனதில் யார் இருக்கா? புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுதான் இப்ப ஞானி வணங்குறது எப்படி ஈஸ்வரன் வணங்குறது? ஞானி மனதில் என்ன இருக்குது? அதே தான் அங்கே இருக்குது. புரியுதுங்களா? இப்ப நீங்க அதே அவங்க அப்பா வணங்குறீங்க, ஹிரண்யகசிபு வழிபடுறீங்க, அவன் மனதில் என்ன கிடையாது? நாராயணம் கிடையாது. அப்ப ஹிரண்யகசிபு வணங்குறீங்க அப்படின்னா அது அவனுக்கு செய்கிற மரியாதை தான். அது தப்பு இல்லை, அது மரியாதையாத்தான் நிற்கும். ஆச்சா? ஆனா அதே பிரகலாதனை வணங்குனீங்கன்னா, ஒரு புராணத்தையே ஜாயின் பண்றா ஈஸியா புரிஞ்சுக்கிறக்கா சொல்றேன். பிரகலாதனை வணங்கணும் என்றால் அவன் மனதில் குடிகொண்டுள்ள இறைவனை வணங்குவதற்கு சமம். அது அந்த சரீரத்துக்கு கொடுக்கிற மரியாதை மட்டும் அல்ல, அது அந்த சரீரத்துக்கும் போகுங்க. நீங்க பிரகலாதனை வணங்குறீங்கன்னா அந்த சரீரத்துக்கு உண்டான மரியாதையும் போகும். இதுதான் மகான்குல வழிபாடு. இப்ப நீங்க யாரு எத்தனையோ மகான்களை வழிபாடு பண்றேன் பாத்தீங்களா? வியாழக்கிழமை குரு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய குருக்களை வழிபாடுறாங்க. என்ன அர்த்தம்? பேசிக் என்னது? நீங்க இப்ப பாபாவை வழிபடுறீங்கன்னு எடுத்துக்கலாமே. பாபாவை வழிபடுகிறீர்கள் என்றால் அவர் மனதில் இருக்கிற ஈஸ்வரனை வழிபடுறதுக்கு சமம். பட் தட் இஸ் நாட் அல்டிமேட். அங்கேயும் நின்றுடக்கூடாது. ஏன் வழிபடலாம்? வழிபட கண்டிப்பா வழிபடலாம், தப்புன்னு யாரும் சொல்லல. சாஸ்திரம் சொல்றது அதோட அந்த துவைத பக்தியில நின்னுறாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. தவறல்ல. பாபா வழிபடலாம், நீங்க கிருஷ்ண வழிபட, எந்த யாரை வேணாலும் வழிபடலாம். ரெண்டு கருத்து. ஒண்ணு ஈஷாவாசி விதவ சர்வம். நீங்க ஒரு மயில்களை கொண்டாந்து வச்சு கூட, பட்டை வச்சு திருநீர் வச்சு கூட நீங்க வழிபடலாம். ஏன்? அது என்னதான் ஈஸ்வரனை தவிர்த்து வேற இல்லை. இது ஒரு கான்செப்ட். நீங்க மகான்களை வழிபடுறது, அது எப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும் சரி, அது இதுக்குள்ள வந்தாலும் சரி, எது வேதத்துக்குள்ள வந்தாலும் சரி, வள்ளினாலும் சரி, அவர் என்ன இறைவனோட நினைவில் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்கலேன். நீங்க போய் அவங்களை வணங்குனீங்கன்னா பிரகலாதனை வணங்குறதுக்கு சமம். ஏன்னா பிரகலாதனை வணங்குறது அவனுடைய சரீரத்துக்கு உண்டான மரியாதை பிளஸ் அவன் மனதில் வியாபித்திருக்கும் நாராயணனை வணங்குதலுக்கு சமம். அதனாலதான் இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கோயில் என்ன பண்ணி வச்சிருக்காங்க? சிலை. நீ அவர்களை வழிபடுகிறீங்க, ஆழ்வார்கள், நாயன்மார்கள், இவங்க வழிபடுறோம் அப்படின்னா தவறு கிடையாது. ஏன்னா அவங்க மனதில் இருந்தது என்னதான்? உன்னுடைய மகனை வெட்டி போடுனாலும் வெட்டி போட்டு சமைச்சாங்களா இல்லையா? பெத்த மகனை வெட்டி போட்டு சமைச்சாங்களா இல்லையா? அவங்க இவங்க ஞானம் வந்திருப்பாங்களா? இவங்க ஞானத்துக்கு இந்த ஆச்சாரம் தேவையே இல்லை. அவங்க ஞானத்துக்கு வந்திருந்தாங்க. ஞானத்துக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நீ இந்த மார்க்கத்தில் போறியா? அது மட்டும் தான். அவங்க நிறைய பேர் கேட்கறது, அவங்க ஞானம் அடைஞ்சிருப்பாங்களா? நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அவங்களையே வழிபடுறோம். அப்ப ஞானத்துக்கு வந்தவங்களை தான் வழிபடணும். அப்படி இல்லை. தன் மகனை வெட்டுனா பாருங்க, கையெடுத்து கும்பலாம். ஏன்? அவன் மனதில் என்னதான் இருக்குது? இறைவனை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. மகனை விட அவங்க மனம் ஃபுல்லா எது இருந்தது. சோ அவர்களை வழிபடுறது தவறு என்ன? என்ன தப்பு? 100 நாயன்மார்கள் இருந்தாலும் பக்தியை அவங்க பரப்புனாங்க மக்களிடம். வழிபடுறது என்ன தப்பு? கோயில செலவைக்கிறதுல என்ன தப்பு? அவங்கள பார்த்து நம்மள மோட்டிவேஷன் ஆகணும் வச்சிருக்கிறாங்க. அவங்களை வழிபட்டு புண்ணியத்தை வாங்கிக்கோ. அதுவும் என்னதை? இறைவனை வழிபடுவதற்கு மகான்களை வழிபடுவது, ஆழ்வார்கள், நாயன்மார்கள், யார் வேணா இருக்கு. இந்த வைணவம் இதெல்லாம் பிரிக்காதீங்க. யாரா இருந்தாலும் சரி. கண்ணை குடுன்னு குத்துனானா இல்லையா? கண்ணப்பனார் அந்த பக்தி இருக்கவங்களுக்கு அது போதும். நம்ம கேட்டா நம்ம கொடுத்துருவோமாங்க கண்ணை? யோசனை பாரு. பகவான் வராரு, கண்ணை கொடுனா கொடுத்துருவோமா? சோ அந்த வகையில் அவங்களுக்கு அந்த பக்தினா உடனே எல்லாம் என்ன சொல்லுது? கண்ணப்பனாரு அதை விட்டுருவாங்க. கண்ணை கேட்டா குடுப்பியான்னு திங்க் பண்றதுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அவரு மட்டனை படைச்சாரு, கறிய படைச்சாரு, நாங்களும் சாப்பிடுறோம். எது என்னது இது? அவர் அளவுக்கு மனதில் இருந்தா நீங்க அதை கூட படைக்கலாம். கண்ணை கேட்டு கொடுக்கற அளவுக்கு உங்க மனதில் பக்தி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி பாருங்க. இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், நீங்க அதை படிச்சாலும் தப்பு வராது. ஏன்? அவங்க இறைவனுக்கு அவங்களுக்கு வித்தியாசமே இல்லாம தான் வாழ்ந்தாங்க. ஸோ டோன்ட் கம்பேர் கண்ணப்பனார் வித் தட். என்னது? அவர் படைத்த பொருள்களை பார்க்காதீங்க, அவருடைய மனதை பாருங்க. மனம் ஃபுல்லா என்ன இருந்தது? அவர் கறி சமைச்சிருந்தா தொட்டு கும்பிடுறோமா இல்லையா? ஏன் வணங்குறோம்? அது சில பேர் அதுவே தப்பு.
இவங்க தான் அசுச்ச, இவர் எதுக்கு கும்பிடுறோம்? யாரு? இவங்க சைடு, வைணவ சைடு. அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ண, அவங்க இவங்களை இப்படியே கிரிட்டிசைஸ் பண்ணி கான்செப்ட் என்னங்கிறதே அழிச்சிட்டாங்க. எதுக்காக வணங்குறங்கிறது கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. இப்போ நிக்கிறது இதுதான். அவன் அதை வச்சு அசுச்சியை வச்சு சாப்பிட்டா, அதனால நாங்கள் அந்த கோயில் பக்கம் மாட்டோம், அவங்க அதையெல்லாம் கும்பிடுறேன். ஸோ ஏன் மகான்களை வணங்குறது இஸ் ஈக்குவல் டு இறைவனை, ஈஸ்வரனை வணங்குவதற்கு சமம். ஈவன் தோ தே டோன்ட் கம் டு வேதாந்தம். புரிஞ்சுங்களா? ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அப்பதான் பேலன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தம். வேறு வேதாந்தத்துக்கு வந்தவங்களை ஞானி மட்டும்தான் வணங்குவேன், கண்ணப்பனார் வணங்கினா ஏங்க இவர் குருட்டு போனாரா, படிச்சாரா, இவர் வணங்குமான்னு கேட்கப்படாது. அவரையும் வணங்கணும், இவரையும் வணங்கணும். ஏன்? அங்க வணங்கும் போது ஈஸ்வரனை வணங்குவதற்கு சமம். இவர் என்ன? இவர் ஈஸ்வராக இருக்கிறார். அவர் மனசுலதான் ஈஸ்வரன். ஞானிக்கிட்ட என்னது? இவரே எப்படிதான் இருக்காரு? ஈஸ்வரா இருக்கு. எங்க ஈஸ்வரா இருக்கிற வணங்குறதுல என்னங்க தப்பு? அருள் வேணும்னு என்ன பண்ணிக்கலாம்? வணங்கிக்கொள். இததான் சொல்றாரு. தஸ்மின்னு தத்து ஜனே என்ன கிடையாது? பேதம் கிடையாதுங்கிறத 2 லெவலையும் புரிஞ்சுக்கணும். துவைத பக்தியில் இருக்கவங்களே இருக்கலாங்க, அத்வைத பக்திக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்க. வணங்குவதில் தவறு கிடையாது. புரிஞ்சுக்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.